நம்ம நம்பி ஒரு பாதையில பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவு வருது. அதுவும் செலவு ஏறிக்கிட்டே இருக்கு. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல யாராச்சும் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் கடவுள் மாதிரி. ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்களோட குடும்பத்த மிகப்பெரிய மருத்துவ செலவுல இருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன? ஆக்சுவலா இன்னைக்கு காலகட்டத்துல மருத்துவ செலவுன்றது கூடிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம கையில இருந்து செலவுகளை குறைக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம கையில இருந்து செலவு ஆகிறத வந்து மறைக்கிறதுக்கு இல்லை இல்லாம ஆக்குறதுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப உதவியான ஒன்றா இருக்கு. இது ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவ செலவு கூடிக்கிட்டே இருக்கிறதுனால நடுத்தர மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். காரணம் அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய அந்த ஒரு மருத்துவ செலவை நம்மளால தாங்கிக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு நபருமே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றதை தெரிஞ்சுக்கிறதும் இதை எடுத்து வைக்கிறதும் அவசியமான ஒன்றா இருக்கு. எஸ்பெஷலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமுமே மருத்துவ செலவு அப்படின்றது 15% வந்து கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இல்லையா? மேலும் ஒரே ஒரு பாலிசி எடுத்தா போதும் நம்ம குடும்பத்துக்கே கவர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து குடும்பத்துக்கான ஃபேமிலி ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நம்மளோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், 2 குழந்தைங்களா இருக்கட்டும், அதே சமயத்துல நம்மளோட அப்பா அம்மா இவங்களுக்கு கூட நம்ம ஒரே ஒரு பாலிசியில இந்த மெடிக்கல் கவரை வந்து எடுத்துக்க முடியும். ஒரு நபர் வந்து எவ்வளவு சார் மெடிக்கல் கவர் எடுத்துக்கலாம், ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டி சைடை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 லட்சம் ரூபாய்னாலும் நம்ம என்ன சொல்றீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்திருக்கணும் மஸ்டா. இன்னைக்கு பார்த்தோம்னு சொல்லிக்கிட்ட கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம டிபியா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமா நம்மளோட செலவுகளை வந்து இல்லாம ஆக்க முடியும். மேலும் இந்த கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் மூலமா நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அங்க நம்ம ஒரு பைசா கூட செலவு பண்ணவே தேவையில்லை. இது எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரொவைட் பண்றது மூலமா நமக்கு வந்து ஒரு பைசா கூட செலவு பண்ணாம நம்மளோட ட்ரீட்மெண்ட்டை பார்க்க முடியும். மேலும் இதுல இருந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரி விலக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இருக்கு. 80D பிரகாரம் பார்த்துட்டு சொன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு 75,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஒரு சரியான பாலிசி எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட ஏஜ், ஏற்கனவே வந்து ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்டிருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதோட கவரேஜ், இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து நமக்கு எடுக்க முடியும். நம்ம எந்த மாதிரி தவறுகளை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பா இந்த கொஞ்சமா பிரீமியம் போதும் அப்படின்னு சொல்லி பிரீமியத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அதுல நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளியர் கட்டா நம்ம புரிஞ்சு நம்ம ஒரு பாலிசி எடுத்தோம்னு சொல்லி கேட்டா அதுல மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ மேலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வந்து கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை சொந்தமாக்கிங்க. உங்க குடும்பத்தை வந்து மிகப்பெரிய மெடிக்கல் செலவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இல்ல பாதுகாத்துறதுக்கான வழிகளை பண்ணுங்க. நான் சொல்ல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் கூடுதல் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இனி ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி.